அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வரப்போகிற 24ஆம் தேதி அன்னைக்கு வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மகமாயி எல்லையம்மன் திருக்கோவிலில் வச்சு மகா பிரத்திங்கிற யாகம் சாயங்காலம் 6:50க்கு தொடங்கவிருக்கு. 6 மணிலேருந்தே கூட்டம் சேர ஆரம்பிச்சிடும். நீங்களும் கண்டிப்பாக வந்துடுங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவே. ஏன்னா இந்த மகா பிரத்திங்கிற யாகம்ங்கிறது சாதாரணமான ஒருத்தரால் நடத்திட முடியாது. கண்டிப்பாக அதனுடைய பொருட்செலவு மிக அதிகம். ஆனால் இதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காகவே குருவருளோட நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இது உங்கள் கையில் சேர்றதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் நிச்சயம் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா இந்த மகா பிரத்திங்கிற யாகம்ங்கிறது ரொம்ப ரேராக நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் ரேப்பிடாக பரவின்னு இருக்கு இந்த கொரோனா தொற்று. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதே மாதிரி கண் திருஷ்டின்னு சொல்லுவோம். எங்கேருந்து தான் வருதோ எப்படி தான் தெரியுதோ, ஆனால் நம்மளுடைய எல்லா முயற்சிகள்லையும் தடையாக முடியறதுன்னு சொன்னால் இந்த கண் திருஷ்டியை சொல்லலாம். அதே மாதிரி மிகப்பெரிய தீய சக்தினா இந்த பில்லி சூன்யம்னு சொல்லுவாள். அதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, யார் பண்ணுறா ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதனால் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த தீய சக்திகள்லேருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக இந்த யாகத்தில் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தா இந்த தொழில் எதிரிகள் என்ன வேலை செஞ்சாலும் காசு மட்டும் வரமாட்டேங்கிறது, எப்படி தான் என்ன பண்ணுறதோ. அந்த பாரு முன்னாடி இருக்கிற கடையை பாரு, இடது பக்கம் இருக்கிற கடையை பாருன்னு சொல்லுவோம். அங்கே எல்லாம் நல்லா தான் வியாபாரம் நடக்கிறது, நமக்கு மட்டும் ஒரு ஆள் வரமாட்டேங்கிறாளே. அதற்கான தடைகளையும் போக்க வல்லவள், நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியவள் யாருன்னா அது கண்டிப்பாக பிரத்திங்கரா தான். அடுத்ததாக ஜாதகத்தில் பல கோளாறுகள் இருக்கு, எதனாலேயோ நம்மளுடைய எந்த முயற்சியும் கைகூட மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னதில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நீக்க வல்லவளும் பிரத்திங்கரா தேவி. ஆக நம்முடைய வாழ்க்கையில மறைமுக எதிரிகளோ நேரடி எதிரிகளோ யாராக இருந்தாலும் அவைகளை எல்லாம் பொடி பொடி ஆக்கக்கூடியவள் இந்த பிரத்திங்கரா தேவி. அதுவும் ஐயோ இதுக்கெல்லாம் அப்போ பண செலவு அதிகமாகுமே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு சங்கல்பத்துக்கு நம்ம 222 ரூபாய் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பரிகாரம் பண்ணணும்னா என்ன சொல்கிறா, அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ஹோமம். ஏன்னா இந்த ஹோமத்தில் பங்கெடுத்துக்க கூடியவர்கள் யாருன்னே தெரியாத மக்களுக்கு அந்த அன்னதானம் போய் சேர்றதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் என்னவா இருக்கு? எந்த குருவும் எடுத்துக்கோங்க, எந்த கடவுளும் அன்னதானத்தை விட சிறந்த தானம் எதுவுமே இல்லைன்னு சொல்றா. அடுத்தவனுடைய பசியை போக்குறது அவ்வளோ புண்ணியமான காரியம். முடிந்த அளவுக்கு உங்களாலான உதவியை செய்யலாம். 1 ரூபாய் ஆனாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் தான், அந்த உன்னதமான எண்ணம் தான் முக்கியமே தவிர எவ்வளோ பொருள் அதனுடைய பண மதிப்பு என்ன அப்படிங்கிறது சுவாமி பார்க்கறதே கிடையாது. இந்த யாகத்தில் நேரடியாக வர முடியாது அப்படிங்கிற வாளுக்கு அவ பேர்ல சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணி யாக ரட்சையோட பிரசாதம் கொடுக்கிறோம். அவளோட அட்ரஸ் வாங்கிட்டு அதற்கான போஸ்டல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா நமக்கு பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய விஷயம். நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணை நான் கொடுத்துருக்கேன். அதில் தொடர்பு கொண்டு மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க.